நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை மதிக்காமல் உதாசீனப்படுத்துகிறார்களா? நீங்கள் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் அன்பு காட்டினாலும் அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையா? இனி கவலைப்படாதீர்கள். இனி நீங்கள் யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை. மாறாக உங்களை உதாசீனப்படுத்தியவர்களே உங்களை தேடி வரும்படி செய்வது எப்படி? சாணக்கியர் கூறும் அந்த 5 ரகசிய ஆயுதங்கள் என்ன? அதைதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு, ஒரு உறவோ அல்லது ஒரு வாய்ப்போ கை நழுவி போகும்போது அழுது புலம்பி அவர்களிடம் கெஞ்சுவதுதான். நீங்கள் எவ்வளவு அதிகமாக கெஞ்சுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் மதிப்பு அவர்களின் கண்களில் குறையும். ஒரு சிங்கத்தை யாராவது மதிக்கிறார்களா அல்லது பயப்படுகிறார்களா என்றால் அதன் கம்பீரத்திற்கு தான் மரியாதை. உங்கள் கம்பீரத்தை நீங்கள் எங்கே இழந்தீர்கள் என்பதை சாணக்கிய நீதி மூலம் அலசுவோம். சாணக்கியர் கூறுகிறார், பாம்பிற்கு விஷம் இருக்கிறதோ இல்லையோ அது சீறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உலகம் அதற்கு பயப்படும். அதேபோல உங்கள் மன உறுதி மற்றவர்களுக்கு புலப்பட வேண்டும். நாம் ஏன் பலவீனமாக தெரிகிறோம் என்பதற்கான உளவியல் காரணங்களையும் அதை மாற்றியமைக்க சாணக்கியர் காட்டும் பாதையையும் சுருக்கமாக பார்ப்போம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த 5 ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. உங்களை ஒரு ஆப்ஷனாக பார்த்தவர்கள் உங்களை ஒரு பிரியாரிட்டியாக பார்க்க போகிறார்கள். வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ரகசியமும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ரகசியம் 1. மௌனம் எனும் பேராயுதம். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அல்லது உதாசீனப்படுத்தினால் உடனே பதில் பேசாதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களை குழப்ப வேண்டும். சாணக்கியர் கூற்றுப்படி அதிகமாக பேசுபவன் தன் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறான். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் அடுத்த நகர்வு என்னவென்று தெரியாமல் எதிரி அல்லது உங்களை உதாசீனப்படுத்தியவர் கலங்கி போவார். உங்கள் வெற்றிதான் அவர்களுக்கான பதிலடியாக இருக்க வேண்டும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2. உங்களை நீங்களே செதுக்குங்கள். யாரோ ஒருவர் உங்களை வேண்டாம் என்று சொன்ன பிறகு அதே இடத்தில் நின்று அழுது கொண்டிருக்காதீர்கள். அங்கிருந்து விலகி உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் தகுதி, பொருளாதார நிலை மற்றும் அறிவுத்திறனை உயர்த்துவதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உச்சத்தில் இருக்கும்போது உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் இவரை போய் விட்டுவிட்டோமே என்று கதற வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3. தேவையற்ற எதிர்பார்ப்புகளை தவிர்க்கவும். ஒருவர் உங்களை மதிக்கவில்லை என்றால் அவரிடம் அன்பிற்காக இயங்குவதை நிறுத்துங்கள். சாணக்கியர் கூறுகிறார், அளவுக்கு மிஞ்சிய அன்பு எப்போதும் ஆபத்தானது. நீங்கள் யாரிடமாவது எதையாவது எதிர்பார்க்கும் போதுதான் பலவீனமாகிறீர்கள். எப்போது நீங்கள் நீ இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ற மனநிலைக்கு வருகிறீர்களோ அப்போதே உங்கள் மதிப்பு உயர்ந்துவிடும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 4. தனித்துவமான ஆளுமையை உருவாக்குங்கள். எல்லோருக்கும் எளிதில் கிடைப்பவராக இருக்காதீர்கள். நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்தாலோ அல்லது எப்போதும் ஆன்லைனில் இருந்தாலோ உங்கள் மதிப்பு குறையும். உங்கள் நேரத்திற்கு ஒரு மதிப்பை உருவாக்குங்கள். ஒரு வைரம் ஏன் விலை உயர்ந்தது? அது அரிதாக கிடைப்பதால் தான். நீங்களும் ஒரு வைரமாக இருங்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5. பலவீனத்தை காட்டி கொடுக்காதீர்கள். உங்களது கவலைகளையும் பயத்தையும் யாரிடமும் பகிராதீர்கள். குறிப்பாக உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் பலவீனத்தை சொன்னால் அதையே அவர்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். எப்போதும் ஒரு புன்னகையுடன் தன்னம்பிக்கையுடன் வலம் வாருங்கள். உங்கள் உள்ளே என்ன நடக்கிறது என்பது கடவுளுக்கும் உங்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. நண்பர்களே, சாணக்கியரின் இந்த 5 ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து பாருங்கள். உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். கெஞ்சுவதை நிறுத்துங்கள். உங்கள் வெற்றிகளால் மற்றவர்களை வியக்க வையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஒரு மாபெரும் ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நண்பர்கள், இது என்னோட ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.